அவங்க வந்து சாதாரண கஷ்டப்படுற ஜனங்களுக்காக அவங்க வரல. அவங்க வந்து அதானி அம்பானி மாதிரி ஆளுங்களை டெவலப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அதனால் அவங்க கிட்ட வந்து நம்ம ஊழல் விட்டுருங்க, அது செகண்டரியாக கூட வச்சுக்கோங்க. மத கலவரம் நம்மலாம் இதுக்கு முன்னாடி கொஞ்ச காலம் ஒரு 10 years பேக்லாம் வந்து எந்தவித ஒரு மதத்தை பேஸ் பண்ணி நம்ம பழகினதே கிடையாது. எல்லாரும் ஒன்று நினச்சி தான் பழகிட்டு இருக்கோம். அதை நமக்குள்ளே புகுத்தின முதல் ஆள் இவங்க தான். இந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்கள மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டில் எல்லாரும் அவாய்ட் பண்ணுறாங்க. ஊழலை வந்து பண்ணுறதும் அவங்க தான் அதிகம், மக்களிடையே பிரிவினை உண்டாக்குறது அவங்க தான் அதிகம். யோசிச்சு பாருங்க, நம்ம அந்த மணிப்பூர்ல அந்த ஒரு சம்பவத்துக்கு இது வரைக்கும் அவர் எங்கேயாவது வாய் திறந்துருக்காரு? இது ஏதாவது ஒரு இடத்துல கண்டனம்? இந்த விவசாயிங்க இப்ப கூட டெல்லியில நோக்கி போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு தடங்கல் பண்றாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. இது வரைக்கும் அந்த ஆள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை இல்ல இது தவறு, இதை பண்ணக்கூடாது, நான் சப்போர்ட் பண்றேன், ஏதாவது ஒண்ணு கிடையாது. மோஸ்ட்லி 1 year பேக் 103 ரூபாய் பெட்ரோல், இந்த நிமிஷம் வரைக்கும் அது வந்து குறையவே இல்லை. அதை பத்தி எங்கேயா யாராவது பேசுறாங்க? அதாவது ஜனங்களை பத்தி கவலை கிடையாது. அதனால இதுக்கு ஒரே முடிவு, இந்த எலெக்ஷன்ல அவங்கள டோட்டலா நம்ம புறக்கணிக்கிறது தான் தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும்.